திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார். இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார். சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய வழிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும். அதனால தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம், ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும். ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம். சனியானவர் மிகவும் நேர்மையானவர், நீதிமான், கடின உழைப்புக்கு பேர் போனவர். அதனால தான் அவர் பார்த்தீர்கள் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார். சனி என்பது ஒரு கர்ம கிரகம். அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்னலாம். ஆகவே இந்த சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான பயம் தேவையில்லை. நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை ஸ்புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் காட்டவும், நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும், நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காடி கொடுக்கிற கிரகங்கள் தான். அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி வாழ்க்கையில் நீதி, நெறி, தர்ம நெறிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள். அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும். சனி பயிற்சி என்றாலே 7.5 சனியை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். 7.5 சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும், ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த 2.5 + 2.5 + 2.5 7.5 வருடங்களையாக 7.5 சனி என்று சொல்கிறோம். அது 12ஆம் பாகத்தில் இருக்கிற சனியை வரைய சனி என்றும், ஜென்மத்தில் உள்ளது ஜென்ம சனி என்றும், 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம். அதேபோல் 4ஆம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி, 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 7இல் இருந்தால் கண்டக சனி, இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு இவருக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு. அதனாலும் பலன்கள் சிலவற்றில் மாற்றங்களும் ஏற்படலாம். அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார், சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசியினருக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது 3ஆம் இடமாகிய கும்பத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மீனத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது உபயஸ்தரமான 3ஆம் ஸ்தானத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அப்புறம் அவர் பயிற்சியாகிய சனி பகவான் மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 10ஆம் இடம் பார்வையாக ஜென்மராசியும் பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், புதிய தொழில் கலைகளை கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணிச்சுமை குறையும். உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு விலகுவார்கள். உங்களுடைய கடன்கள் நிவர்த்தியாகும். கடன்கள் நிவர்த்தியாகிவிட்டது என்று புதிய கடன்களை வாங்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்து புதிய சொத்துக்கள் வாங்க முடியும்.
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புது தொழிலுக்கான புதிய முதலீடுகளை இப்போ தவிர்க்கவும். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கடன் வாங்குவதோ கொடுப்பதோ செய்யாதீர்கள். மோசடி கும்பலால் பணம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. சைபர் கிரைம் போன்ற விஷயத்துலலாம் மாட்டிக்காதீங்க. எந்த லிங்கையும் தொடாதீங்க. எந்த யாருக்கும் கேட்டால் ஓடிபிலாம் கொடுக்காதீங்க. பிறகு அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல செல்வாக்கு இருக்கும். தொழிலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களை வாங்கி முதலீடுகளை உருவாக்குங்க. அந்த முதலீடுகளை புதிய முதலீடுகளாகவோ அல்லது புதிய தொழில்களையோ செலவாக்குவதை தவிர்க்கவும். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கடன் வாங்குவதோ கொடுப்பதோ செய்யாதீர்கள். மோசடி கும்பலால் பணம் போகின்ற அபாயம் நேரிடும். தொழிலில் உங்களை பரிச்சயமில்லாத விஷயங்களில் தொழிலில் முதலீடு செய்கிறது அல்லது புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறது இதை போன்ற விஷயங்களை தவிர்க்கவும். சரி, 10ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்குறாருன்னா என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோய்களை உருவாக்கி கொள்ளாதீங்க. முடிந்த அளவு வீட்டு உணவை சாப்பிடுங்க. அடிக்கடி பயணம் ஏற்படும். அதனால் உடல் உபாதைகளும் ஏற்படும். மனசோர்வு, உடல் அசதி அது போலலாம் உண்டாகும். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4 போய் அர்த்தாஷ்டம சனியாக வர்றார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே அஷ்டம சனியோட பாதி. அப்போ எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செல்வாக்கு குறையும். மேலிடத்திலிருந்த அழுத்தங்கள் அதிகரிக்கும். மனச்சோர்வு உண்டாகும். வேலையில் இருப்பவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகும். வேலையில் திருப்தியே இருக்காது. சக ஊழியர்களால் மனசங்கடம் உண்டாகும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். சொத்து பிரச்சனைகள், பங்காளிகளோட நிலத்தகராறு, வம்பு வழக்குகள்லாம் வரும். உறவினருக்குள்ள மனக்கசவுகள், சங்கடங்கள்லாம் வந்து சேரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பெண்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியில் தொழில் வருமானங்கள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறையும். கணவன் மனைவிக்குள்ள நீயானான போட்டி நடக்கும். ஈகோ பிரச்சனைகள் தலைதொப்பும். குடும்ப உறவுகளை உதாசீனப்படுத்தாதீர்கள். குடும்ப ரகசியங்களை வெளியிடங்களில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உத்தியோகஸ்தரை பொறுத்தவரை ஊதிய உயர்வு இருக்குது. உழைப்புக்கேற்ற சம்பளம் இருக்குது. பணிச்சுமை அதிகமாகும். வேலையில் திருப்தி இருக்காது. மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். யாரையும் பகிச்சுக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்களை பெற சற்று கடின முயற்சியும் அதிக உழைப்பு தேவைப்படும். படிப்பில் முழு கவனத்தை சிதற விடாமல் செலுத்தணும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது நல்ல கல்வித்திறனை மேம்படுத்த உதவும். சரி, இந்த பலன்கள்லாம் முழுசும் எனக்கு நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். நடக்கிற தசா புத்தி என்னன்னு பாருங்கள். அதில் சனியினுடைய திசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுக்க இருக்கும். அல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 சமாதானம் தான் இதனுடைய பலன்களுடைய வீரியம் இருக்கும். எல்லா மீனத்தில் சூரியன், சனி, ராகுக்கு அதுபோல் பாவகரங்கள் இருந்தாலும் அசுப பலன்கள் அதிகரிக்கும். குரு, சுக்கிரன் போன்ற சுபகரங்கள் இருந்தால் சுப பலன்கள் அதிகரிக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. சரி, அசுப பலன்களுக்கு என்னங்க பரிகாரம்? வாழ்வியல் பரிகாரமாக கடின உழைப்பு, நேர்மையான வாழ்க்கை. பொது வழிபாடு சனிக்கிழமை தவிர ஐயப்பனுக்கு நீராஞ்சன வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வடைமாலை சாற்றி வழிபடுங்கள். அல்லாத பட்சத்தில் சூரிய நாராயண வழிபாடு அல்லது சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சனி பயிற்சி மாத்திரம் இல்லாது எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யத்தை தருவதற்கு என் அப்பன் செந்தன் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறத்தை சிந்திப்போம். சிந்தனை பேச்சுக்களாக மாறும். அறத்தை பேசுவோம், பேச்சுக்கள் செயல் வடிவமாகும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். அறம் வளர்ப்போம், கர்மம் இல்லாத யுகம் படைப்போம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசனம்.
எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.